நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. மறுபடியும் நமக்கு ஒரு நல்ல நாளை தந்திருக்கிறார். இந்த கருணையின் கரங்கள் என்ற இந்த ஜோசுவா டிவியினுடைய கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் சீக்கிரத்தில் வரப்போகிற இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். வாசிக்கலாம். எசேயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். சேனைகளின் தேவனாகிய நல்ல கர்த்தாவே, வார்த்தை உம்முடையது. வார்த்தையின் மறைப்பொருளை எங்களுக்கு விளம்பித்தாரும். சுயம் வெளிப்படாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவின் ஆவி. நான் பரிசுத்த ஆவியை குறித்து பேசியிருக்கிறேன், கர்த்தரை பேசியிருக்கிறேன். இன்றைக்கு கிறிஸ்துவினுடைய ஆவியை குறித்து இந்த நல்ல நாளில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். வாசித்த வேத பகுதி என்பது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வேத புஸ்தகத்துக்குள் வேத புஸ்தகம், வேதாகமத்துக்குள் வேதாகமம். நாம் நம்புகிற வேதாகமம் 66 புத்தகங்களை கொண்ட வேத புஸ்தகம். பழைய ஏற்பாடு 39, புதிய ஏற்பாடு 27 அடங்கின ஒரு புஸ்தகம். அதே போலதான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 66 அதிகாரங்களை கொண்டது. 1 முதல் 39 வரை பழைய ஏற்பாட்டின் காரியங்களை குறித்தும், 40 முதல் 66 வரை உள்ள புஸ்தகத்தில் புதிய ஏற்பாட்டின் அநேக காரியங்களை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார். அதில் இயேசு கிறிஸ்துவை குறித்து அல்லது மேசியாவை குறித்து இந்த ஏசாயா சொல்லியிருக்கிற, ஒரே வசனத்தில் சொல்லியிருக்கிற சில காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி, மறுபடியும் அதே ஏசாயாவில் 40, 61 சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலையும் கிறிஸ்துவினுடைய ஆவியை குறித்து உங்களுக்கு சொல்வதற்கு ஜெபத்தோடு நிற்கிறேன். இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனப்படும். அல்லேலூயா. ஒன்று, கிறிஸ்துவினுடைய ஆவி ஞானத்தின் ஆவி. என்ன ஆவி? என்ன ஆவி? ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. அப்போ கிறிஸ்துவை நாம் விசுவாசத்தில் அவரை தரித்திருக்கிறோம், அப்படிதானே? கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவை உடையவர்களாக மாறியிருக்கிறோம். கிறிஸ்துதான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவராக நாம் நம்முடைய வாழ்க்கையில் அர்ப்பணித்திருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவினுடைய ஆவி என்ன என்று வேதத்தை பார்க்கும் பொழுது, அவருக்கு ஞானத்தின் ஆவியை பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் அருளி இருக்கிறார். இந்த உலகத்தை ரட்சிப்புக்காக, இந்த உலகத்தை தேவனண்டை சேர்த்துக் கொள்ளும்படிக்காக, இந்த உலகத்தினுடைய மானிடர்களை எல்லாம் நித்தியத்துக்கு கொண்டு போக வரப்போகிறவராயிருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்கிறவராகிய கிறிஸ்துவுக்கே என்ன ஆவி இருந்திருக்கிறது? ஞானத்தின் ஆவி. கிறிஸ்துவை உடையவர்களாகி நீங்களும் நானும் ஞானத்தின் ஆவி உடையவர்களாக மாற வேண்டும். அதனால தான் நீதிமொழிகளுக்கு சலோமோனை கொண்டு கர்த்தர் எழுதினார், ஒருவன் ஞானத்தில் குறைவுபட்டால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவராகிய கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு
பெற்றுக்கொள்ள கடவன். ஆதலால் கிறிஸ்துவுக்கு இருந்த முதல் ஆவி ஞானத்தின் ஆவி. இந்த ஞானத்தின் ஆவியை எனக்கு தாரும் என்று இன்றைக்கு நீங்களும் நானும் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அதே வசனத்தில் உணர்வின் ஆவி. என்ன ஆவி? உணர்வின் ஆவி. இன்னைக்கு நம்மகிட்ட எல்லாம் கேட்பாங்க, உணர்வு இருக்கா உனக்கு? ஏசப்பாவுக்கு என்ன ஆவி இருந்திருக்கான்? உணர்வின் ஆவியை பரலோகத்தின் தேவன் அவருக்கு தந்திருக்கிறார். அதே அதிகாரத்தின் 3வது ஆலோசனையின் ஆவி. என்ன ஆவி? என்ன ஆவி? ஆலோசனை. ஏசப்பாவுக்கு இந்த 3.5 வருஷ ஊழியத்தில் எப்படியெல்லாம் பிதாவினுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற ஆலோசனையின் ஆவியை பரலோகத்தின் தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு உங்க மனைவி, உங்க கணவர், உங்க போதகர் உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசகராக இருந்திருக்கலாம். நீங்க வேலை பார்க்கிற எஜமானன் உங்களுக்கு ஆலோசகராக இருந்திருக்கலாம். ஆனால் இயேசுவுக்கு இருந்த ஆவி என்ன ஆவி? ஆலோசனையின் ஆவி. உங்களுக்கு ஆலோசனையின் ஆவியாக கிறிஸ்து உங்களுக்கு வந்தால் உங்களுக்கு எல்லாவற்றையும் பைபிள் சொல்லுது, அவர் உங்களை சகல சத்தியத்தில் என்ன செய்வாராம்? வழி நடத்துவார். அதனால் அவர் ஆலோசனையின் ஆவியை உடையவர். அப்போ ஒரு நாள் நீங்கள் தொடங்க சொல்ல, உங்கள் ஜெப வாழ்வில் நீங்கள் அமர சொல்ல, வேதத்தை வாசிக்க சொல்ல, கர்த்தரிடத்தில் கேட்கணும். கர்த்தாவே, இன்னைக்கு நான் பார்க்குற மக்கள் பலதரப்பட்டவர்கள். எல்லா நாளும் உங்கள் கணவனை பார்க்குறது மாதிரி நீங்கள் என்னைக்கு பார்க்கக்கூடாது. நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்கணும். கர்த்தாவே, இன்னைக்கு என் கணவன்கிட்ட, என் மனைவி கிட்ட, என் பெற்றோரிடத்தில், என்னுடைய போதகரிடத்தில், நான் வேலை பார்க்குற இடத்துல, நான் டியூஷன் சென்டர் வச்சிருக்கிற என் மாணவ மாணவி கிட்ட, நான் வேலைக்கு போகிற எஜமான இடத்துல எப்படி நான் பேச வேண்டும் என்று ஆலோசனை ஆவி உடையவராகிய கிறிஸ்துவினிடத்தில் கேட்கணும். சாயங்காலத்தில் பெட்டுக்கு போச்சல சொல்லணும், கர்த்தாவே, இன்னைக்கு இந்த ஆலோசனையின் ஆவியெல்லாம் நீர் தந்ததற்காய் உமக்கு தேங்க் காட், நன்றி இயேசுவே என்று சொல்ல வேண்டும். அடுத்தது அதே 11ஆம் அதிகாரத்தின் 4வது அதில் ஏசப்பாவுக்கு இருந்த ஆவி பெலனின் ஆவி. என்ன ஆவி? என்ன ஆவி? பெலனின் ஆவி. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், கர்த்தாவே, அந்த பெலனின் ஆவி எனக்கு தாரும். ஆமென். அல்லேலூயா. நம்ம எப்பவுமே நம்ம சுய புத்தியின் மேலும் சுய பலத்தின் மேல் என்ன செய்யக்கூடாது? சாயக்கூடாது. பலனின் ஆவியை எனக்கு தாரும். அதே 5வதாக அறிவின் ஆவி. என்ன ஆவி? அறிவின் ஆவி. ஒருவேளை நீங்க போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஞானம் இருக்கலாம். ஆனால் ஏசப்பாவுக்கு இருந்த ஆவி என்ன ஆவி? அறிவின் ஆவி. ஆண்டவரே சொல்லணும், ஆண்டவரே, அந்த அறிவின் ஆவியை எனக்கு தாரும். என்ன ஆவிய? அறிவின் ஆவியை தாரும். அந்த அறிவின் ஆவி அவருக்கு தேவைப்பட்டால் நமக்கு வேணுமா வேண்டாமா? நம்ம அடிக்கடி சொல்லுவோம், நான் கிறிஸ்துவை தரித்திருக்கிறேன், நான் கிறிஸ்துவை உடையவனாக இருக்கிறேன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே இல்லை. அல்லேலூயா. அடுத்தது கர்த்தருக்கு பயப்படும் ஆவி. என்ன ஆவி? கர்த்தருக்கு கிறிஸ்துவே கர்த்தருக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? பயப்பட்டிருக்கிறார். அந்த ஆவியை கிறிஸ்து தரித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கே இந்த ஆவி வேணும்னா நமக்கு வேணுமா வேண்டாமா? வேணும். இன்னைக்கு கர்த்தரிடத்தை சொன்ன, கர்த்தாவே, உமக்கு பயப்படுகிற அந்த ஆவியை எனக்கு தாரும். ஆமென். நீர் எவ்வளவு தேவ சமுதிரம் பாருங்க. போர் சேவகர் கேட்கிறார்கள், எங்கனால அவர் சொல்ல, என் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறேன். ஆதலால் எனக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற ஆவியை எனக்கு தாரும். இப்போ ஏசாயா 11:4 நீதியின்படி நியாயம் விசாரித்து, ஏழைகளை நியாயம் விசாரித்து, யதார்த்தத்தின்படி
பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து. போதும், எல்லாரும் கவனிங்க. ஏழாவதாக கிறிஸ்துவுக்கு இருந்தது நீதியின் ஆவி. என்னாவி? என்னாவி? நீதியின் ஆவி. அல்லேலூயா. இயேசுவுக்கு என்ன இருந்துச்சா? நீதியின் ஆவி. உங்களுக்கு எனக்கு என்ன ஆவி இருக்கணும்? நீதி. உங்களுக்கு நீங்க நீதி செய்யணும் தெரியுமா? உங்க கணவனுக்கு நீங்க நீதி செய்யணும் தெரியுமா? உங்க மனைவிக்கு நீங்க நீதி செய்யணும் தெரியுமா? உங்கள் பெற்றோருக்கு நீங்க நீதி செய்யணும். உங்க வீட்டில் இருக்கிற சகலத்துக்கும் நீதி செய்யணும். சமீபத்தில் தமிழக அரசாங்கம் என்ன கூட்டியிருக்கு? மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம வீட்டில் தேவையில்லாமல் சில லைட் எரியும் தெரியுமா? தேவையில்லாத சில ஃபேன் ஓடும் தெரியுமா? அப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? பின்ன கரண்ட் பில் கூட்டிட்டுன்னு சொல்லி அவங்ககிட்ட என்ன செய்யக்கூடாது? குற்றம் சுமர்த்தக்கூடாது. கிறிஸ்துவுக்கே என்ன ஆவி இருந்ததா? நீதியின் ஆவி. அல்லேலூயா. அடுத்தது 5ஆம் அதிகாரம் 11:5. நீதி அவருக்கு அரைக்கட்டும் இடைக்கட்சியுமா இருந்தது. அடுத்தது ஏசப்பாவுக்கு இருந்தது ஆவி சத்தியத்தின் ஆவி. என்னாவி? 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 சத்தியத்தின் ஆவி. அல்லேலூயா. ஏசப்பா கிட்ட இருந்த ஆவி என்ன ஆவி? இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது பல நேரத்தில் நம்ம கொஞ்ச நேரம் இவ்வளவு சத்தம் உயர்த்தி பிரசங்கிச்சுட்டு கொட்டாய் வந்துடும். அப்படி கண்ணு டம்முன்னு சொதுக்கும். அல்லேலூயா. நம்ம கிட்ட இருக்கிறது பல ஆவி. குழப்பத்தின் ஆவி, எரிச்சலின் ஆவி, கலக்கத்தின் ஆவி. ஆனால் ஏசப்பா கிட்ட இருந்த ஆவி சத்தியத்தின் ஆவி. சத்தியத்தை இல்லாமல் வேற ஒன்றும் பேசாது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் வழியில் போக சொல்ல பாஸ்டர் கேட்காரு, சிஸ்டர் எங்கே போகிறீங்க? சும்மா போகிறேன். சும்மா யாராவது போவாங்களா? மட்டை வாங்கினதை மட்டை வாங்க போகிறோம்னு சொல்லிட வேண்டியதானே? இல்லை, இன்ன இடத்துக்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டு காரியம் இல்லையே. சத்தியத்தின் ஆவியை உடையவராகவும் ஏசப்பா. சத்தியத்தின் ஆவி யாருக்கு இருந்திருக்கு? ஏசப்பாவுக்கு இருந்தது. இந்த நல்ல நாளிலே ஆண்டவரே, அந்த சத்தியத்தின் ஆவி என்கிட்ட வேணும் என்று கர்த்தரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். அல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள். எசேயா 40:11. எசேயா 40:11. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பான். ஆட்டுக்குட்டிகளை தம்முடைய புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை கரங்களை தட்டி. ஏசப்பாவுக்கு அடுத்து இருந்த ஆவி கனிவின் ஆவி, இரக்கத்தின் ஆவி. அல்லேலூயா. பாருங்க, ஆடையும் அதை எங்க சுமந்து, கரவல் ஆடுகளை எப்படி சுமந்து போவாரா? தோடின் மேல், மடியின் மேல வச்சு. கனிவின் ஆவி. எனக்கும் உங்களுக்கும் என்ன வேண்டும்? என்ன ஆவி வேணும்? கனிவின் ஆவி. என்ன ஆவி? கனிவின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் அழைக்கிறார். அதே எசேயா 42:2 திருப்பிக் கொள்ளுங்கள். எசேயா 42:2. அவர் கூக்குரல் இடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் மாட்டார், வீதியிலே கேட்க பண்ண மாட்டார். அல்லேலூயா. பாஸ்டம்மா கிட்ட எனக்கு ஒரு சட்டை கேட்குறேன். என்ன கேட்குறேன்? சட்டை இப்போ கேட்டுறோம்னா எப்படி கேட்டிருப்பேன்? ஏம்மா அந்த சட்டை ஒன்று நான் எடுத்துகிட்டு வர முடியாது. அந்த சத்தத்துக்கு பேர் தான், இந்த சத்தம் எங்கே வெளியில் கேட்கக்கூடாதான். அவர் கூக்குரலிடவும் மாட்டார், அவர் சத்தத்தை என்ன செய்ய மாட்டார். உங்கள் வீட்டில் பிரச்சனைக்கு காரணமே இந்த சத்தம் தான். ஏசப்பாவுக்குள்ள ஆவி கூக்குரல் இடவே மாட்டார். அல்லேலூயா. ஆனால் ஏசப்பாவுக்கு இருந்த ஆவி சகிப்பினுடைய ஆவி. என்ன ஆவி? அந்த வசனம் அப்படிதான். அவர் கூக்குரலிட மாட்டார், தம்முடைய சத்தத்தை என்ன செய்ய மாட்டார்,
ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சகிப்பின் ஆவி. அதே 42:3 அவர் நெறிந்த நாணலை கரங்களை தட்டி அல்லேலூயா. 42:3 அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்தக்கூடிய ஆவியை உடையவர் இயேசு. அல்லேலூயா. 42ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம். அவர் நியாயத்தை நிலைப்படுத்தும் மட்டும் பதறுவதும் இல்லை. ஸ்தோத்திரம், கரங்களை தட்டி. அடுத்தது உறுதியான ஆவி உடையவர். என்ன உடைய ஆவியானவர்? இப்ப நமக்கெல்லாம் அநேக இடத்துல உறுதித்தன்மை இல்லை. அல்லேலூயா. அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இளங்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கிறது. அல்லேலூயா. ஆதலால் அவர் பதறமாட்டார், உறுதியாக இருப்பார். எசேயா 61:1 கர்த்தராயிருக்கிற தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறான், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. கரங்களை தட்டி. அடுத்தது ஏசப்பா கிட்ட இருக்கிற ஆவி விடுதலையின் ஆவி. சொல்லுங்க, என் ஆவி? விடுதலையின் ஆவியை கிறிஸ்து தரித்திருக்கிறார். எசேயா 63:1 எடுத்துக்கொள்ளுங்கள். எசேயா 63:1 ஏதோமிலும் இருந்து ஆம் 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 இவர் யார்? நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவர் ஆகிய ஆவியுடையவர். ரட்சிக்கிற ஆவியுடையவர் ஒருவரே ஒருவர். அல்லேலூயா. அப்ப நமக்கும் மற்றவங்களை ரட்சிப்புக்குள்ள வழிநடத்துகிற ஆவியாக நம்முடைய ஆவி மாற வேண்டும். அல்லேலூயா. நான் இவ்வளவு நேரம் ஏசாயாவுக்குள்ள நின்று பேசினேன். இப்ப புதிய ஏற்பாட்டுக்குள்ள வர போறேன். கிறிஸ்துவுக்கு புதிய ஏற்பாட்டில் அவருக்கு என்னென்ன ஆவி இருந்ததுன்னு பார்க்க போறோம். மத்தேயு 9:36 மத்தேயு 9:36 அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் கரங்களை தட்டி அவர்கள் மேல் மனதுருகின ஆவி உடையவர். அல்லேலூயா. ஏசப்பாவுக்கு மனதுருகிற ஆவி இருந்தனா இயேசுவை தரித்திருக்கிற நமக்கு அந்த மனதுருக்கத்தின் ஆவி என்ன வேண்டும்? உங்களுக்குள் எனக்குள் வேண்டும். என்ன ஆவி வேணும்? மனதுருக்கத்தின் ஆவி. திரளான ஜனங்களை கண்டு மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள் என்று அறிந்து அவர்கள் மேல் மனதுருகினார். இங்கதான் இருக்கிறீங்களா? அவர் மனதுருக்கத்தின் ஆவி உடையவர். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 55, 56 திருப்பிக் கொள்ளுங்க. அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உடையவர்கள் என்பதை அறியீர்கள். அகத்தட்டி மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிப்பதற்கல்ல ரட்சிக்கதற்கு வந்தார். கரங்களை தட்டி. ஏசப்பாவுக்கு இருந்த ஆவி நீடிய பொறுமை உள்ள ஆவி. என்ன ஆவி? அவர் அழிக்க வர மாட்டார். நம்மளாம் ஒன்று சொல்லி 2 சொல்லி கடைசியில் சாபமே போற்றுவோம். நீடிய பொறுமை உள்ள ஆவி உடையவர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:34 வாசித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது இயேசு, பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது. கரங்களை தட்டி. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஆவி ஜெபத்தின் ஆவி. என்ன ஆவி? ஜெபத்தின் ஆவி. நீ உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின், உங்கள்கிட்ட குடும்பமாக ஜெபிக்கிற ஜெபம், தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிற ஜெபம்,
நடந்து போக சொல்ல ஜெபிக்கிற ஜெபம், வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது இருக்கிற ஜெபம் உங்கள் வாழ்விலே என் வாழ்வில் இருக்கிறதா? சிலுவையில் அவர் நின்று கொண்டும் பிதாவினிடத்திலே அவர் பரிந்து பேசுகிறார். அவர் என்ன பேசுகிறார்? சிலுவையிலும் ஜெபிக்கிற ஆவி உடையவராக இருக்கிற, ஜெப ஆவி உடையவராக இருந்த இயேசு கிறிஸ்துவை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 38ஆம் வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஒரு இடத்துல பைபிள் சொல்ல, அவர் நன்மை செய்கிறவராகவே என்ன செய்தாரா? சுற்றி திரிந்தார். அப்போ நன்மை செய்யக்கூடிய ஆவியை உடையவராயிருந்தார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராய், எப்படி செய்கிறவராய்? நன்மை செய்கிறவராய், பிசாசின் வல்லமைகளை அகற்றுகிற, யாவருக்கும் குணமாக்குகிற வல்லமை உடையவராக இயேசு இருந்தார். கர்த்தாவே, நன்மை செய்யக்கூடிய ஏசப்பாவினுடைய ஆவி எனக்கு தாருங்க. அதனால தான் ஏசப்பா சொன்னார், கூட ஒருத்த 1 மைல் தூரம் நடக்க விரும்பினால் அவங்க கூட எத்தனை மைல் தூரம் நடக்கணுமா? 2 மைல் தூரம் நடக்க வேண்டும். உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்காதே. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தின், ஏசப்பா இருந்த ஆவி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. இங்க பாருங்க, நாயினூர் விதவைக்கு ஒரே ஆம்பளை பிள்ளை. எத்தனை பிள்ளை? இப்போ செத்து போயிட்டு பிள்ளை. செத்து போனவங்க வீட்டில் அந்த பாடியை வச்சிருக்க மாட்டாங்க. அம்மாவும் அந்த பாடி கூட அழுது கொண்டு வருகிறாள். இயேசு அவர்களுடைய அழுகையை பார்த்து அவங்க பாரம் என்னன்னு அறிந்து அந்த பாரமுள்ள ஆவியானவர் பாடையை தொட்டார். தொட்ட மாத்திரத்தில் ஒரே பிள்ளை செத்து போனவனை இயேசு உயிர்த்தெழ வைத்தார். இன்றைக்கு காலையில் விசுவாச குடும்பமே, ஏசப்பாவினுடைய ஆவி உங்களுக்குள்ள இருந்தால் உங்களுக்கு மற்றவங்களை குறித்த பாரம் வரும், பாரம் வரும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கிறிஸ்து நமக்காக தேவனுக்கு சுகந்த வாசனையாக, காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ள. கிறிஸ்துவுக்குள்ள இருந்த ஆவி அன்பின் ஆவி. என்ன ஆவி? கிறிஸ்துவுக்குள்ள இருந்த ஆவி என்ன ஆவி? அன்பின் ஆவி. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தார். அப்போ இயேசுவுக்கு அன்பு கூறுதலின் ஆவி தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு உங்கள்கிட்ட பார்த்து சொல்றார், கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிற நீங்கள், கிறிஸ்துவை தரித்தேன் என்று சொல்லுகிற நீங்கள், நானும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் அன்பின் ஆவி உடையவர்களாக கிறிஸ்துவை போல மாற கர்த்தர் விரும்புகிறார். ஏகதேசம் நான் உங்களுக்கு 20 விஷயத்தை இன்னைக்கு சுருங்கின நேரத்தில் ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கிறேன். ஒரு நீண்ட பிரசங்கத்தை இது அவ்வளவும் உங்களுக்குள்ள, காதுகளுக்குள்ள, உங்கள் இருதயத்துக்குள்ள, உங்கள் சிந்தனை மண்டலங்களுக்குள்ள போகட்டும் என்று ரொம்ப ஸ்பீடப் பண்ணி துரிதப்படுத்தி உங்களுக்கு இந்த விஷயம் போகணும் என்று ஜெபத்தோடு உங்களுக்கு இப்போ ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கிறேன். அதனால் இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாக மாற வேண்டும். கிறிஸ்துவை தரித்தவன் கிறிஸ்து உடையவன். கிறிஸ்துவை தரித்தவன் கிறிஸ்து உடையவன். ஞானஸ்தானம் பெற்றவன் கிறிஸ்துவை உடையவன். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தாவியால் வழிநடத்தப்படுகிறவன் கிறிஸ்துவை உடையவன். ஆதலால் இன்னைக்கு காலையில் ஒரு நீண்ட ஒரு ஆவிக்குரிய ஆழமான சத்தியத்தை தேவன் உங்களுக்கு பங்கிட்டு பகிர்ந்து தந்திருக்கிறார்.
இந்த வார்த்தைக்காக நாம் இருக்கிற இடத்துல ஒரு நிமிடம் ஜெபிப்போம். சேனைகளின் தேவனாகி நல்ல கர்த்தாவே, இந்த வார்த்தையை நாங்கள் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாய் வாழ கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.